இந்த இஷ்யூ நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, தமிழ்நாட்டிலையும் இட் ஹஸ் ஸ்பார்க்ட் பொலிட்டிக்கல் டிபேட். இதில் ஒரு நிறைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டுருக்கு. அதில் ஒரு கருத்து என்னென்னா, இந்த லட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு யாராவது செத்து போயிட்டாங்களா, இது ஒரு நான் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு. கண்டிப்பாக அது அந்த மாதிரி பேச்சுக்கு ஓகே. ஒரு நீங்கள் அவர் எல்லாம் அந்த மாதிரி கும்பலுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பிகாஸ் ஒரு ஹிந்துவுக்கு நீ சொல்ல முடியும். நீங்கள் அப்போ நீங்கள் அதே பிரச்சனை இன்னொரு தர்மத்துக்கு நடந்தால் நீ சொல்லுவீங்களா? அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? எதுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா, உள்ள வந்து நீங்கள் அடிப்பாங்க. நீங்கள் யார் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பேச்சு வீட்டில் உள்ள என்ன இழுத்துட்டு அடிப்பாங்க. ஹிந்துயிசம் இஸ் ஃப்ரீ ஃபார் ஆல். இட்ஸ் அ பஞ்சிங் பேக். யூ கேன் டூ எனி டான் திங். நீங்கள் சொல்லிட்டே இருங்க, போங்க. விஷயம் சின்னதாக பெருசுன்னு இல்லை. இட் ஹேட் ஹர்ட் மை சென்டிமெண்ட்ஸ். நான் அதே சொல்கிறேன். நான் ஒரு ஸ்கார்ஃப் கட்டாமல் மஸ்ஜிதுக்கு போவேன், அது பெரிய விஷயம்னு சொல்லலாம்ல. See, it is very easy to criticize a Hindu. I think ஒரு ஐயப்பன் மேலே நீங்கள் ஜோக் அடிச்சுட்டே இருப்பான். அவர் என்ன நினைப்பாங்க பேசுகிறதால, ஓகே யாருக்குமே இது ஹர்ட் ஆகக்கூடாது, பயப்படுவாங்க, ஓட்டுக்கு பயப்படுவாங்க. இல்லைன்னா பாலிட்டிஷியன் யாராவது ஒரு சாதாரண நாள் வந்து நம்ம அடிக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் தாண்டிட்டேன். I said I want to represent ஒரு மதுரை, நீங்கள் ஒரு குற்றாலம், ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு ஆள் இருப்பான். ஒரு சாதாரண காலங்காத்தால் ஏஞ்சிட்டு அது பிள்ளையார். when I was growing up நான் பார்த்துட்டே இருந்தேன். மெட்ராஸ் சென்னை ஒரு பிள்ளையார் ஒரு தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயில் இருந்து இது நம்ம என்ன சொல்லுவோம், தோப்பிக்கரணம் பண்ணிட்டே இருப்பான். ஸோ ஐ யூஸ் டு சே, ஈவன் ஐ செட் இட் வாஸ் ஒன், அது ஒரு மார்க் பண்ணலாமா, அது மேலே ஜோக் எடுக்கலாமா? அதே வந்து ஒரு முஸ்லீமாக அவர் இப்படி நமாஜ் பண்ணால் நீ ஜோக் அடிக்க முடியுமா? ஏன் இது இப்போ நமக்கே நீங்கள் ஜோக் அடிக்கலாம்? அதுவும் நம்மளுக்கே என்ன அவ்வளோ நீங்கள் ஈஸியாக எடுப்பீங்க நீங்கள். ஸோ தீஸ் ஆர் தி இஷ்யூஸ். பிகாஸ் இட் இஸ் நாட் அபவுட் டோன்ட் ஓவர் டு இட். அதி சர்வத்திர வர்ஜியத்துன்னு சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க, இது டோன்ட் ஓவர் டு இட். நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி போகிறீங்க, நிற்கணுங்க, போதும். நீங்கள் பண்ணது போதும், நீங்கள் கிண்டல் பண்ணது போதும், நீங்கள் ஜோக் அடிச்சிட்டீங்க போதும். அது இது மேலே நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் கம்மி இருக்கணும். அதே அரசியல் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, கார்த்திக் மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது, அவர் என்ன தப்பு பண்ணாரு, why should it be taken seriously? No. See, I tell you what happens. Imagine it is not about, see, கார்த்தி அவர்கள் வந்து நல்ல, he has a very immediately correct person. See, he is a devotee. I had seen him and சூர்யா அவர்கள் கடவுளுக்கு போயிட்டு திருமலா போயிட்டு தரிசனம் பண்ணி எல்லாம் அவரே இதை சொல்லியிருக்கிறார். அவருக்கு தெரியும்ல. அவருக்கு அது ஒரு லைட் ஹார்ட்டட் ஸ்பீச் தான். அவர் தப்பாக பேசல. பட் அது அட் தட் லெவல் ஒரு தப்பாக இருக்கக்கூடாது. பட் தப்பாக மேபி இட் இஸ் நாட் ராங் இன் தட் சென்ஸ். பட் ஹீ நோஸ் வாட் ஐ மென்ட். நான் எதுக்கு சார் இந்த மாதிரி அந்த அளவு see people are actors are someone who everyone looks up to. நீங்கள் மெசேஜ் ஏதாவது ஒரு கிண்டல் அடித்தா ஒரு ஜோக் பண்ணால் கூட அது எல்லாருக்கும் அது ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும். ரோல் மாடல்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல பேச்சு சொன்னாலும் எல்லாரும் அது உள்ள he didn't mean it. ஏன் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது. நோ அது இல்லைன்னா பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் laughed behind. அது இன்சென்சிட்டிவாக பார்த்தீங்களோ? இட்ஸ் இன்சல்ட் தானே. பட் அது எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க? அவர் படம் இங்கே ரிலீஸ் ஆக போது அவர் உங்களுக்கு பயந்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க. இல்லை, நாட் வாரண்டட். நோ பிகாஸ் we are saying, imagine would we call it, I look at Tamil film industry as my brothers. I grew up in Chennai. நான் இதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் they're born and brought up in Chennai. ஸோ நான் எப்படி எதிர்ப்போவேன்? டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இந்த இன்டர்வியூ நான் இங்கிலீஷில் தயார் பண்ணிட்டு வந்தேன். இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் உங்கள்கிட்ட இவ்வளோ ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் கான்வர்சேஷன் தமிழில் பரவாயில்ல, ஓரளவுக்கு பேசுகிறேன். தமிழில் எவ்வளோ சரளமாக கொடுக்குறீங்க. ஒரு பாலிக்ளாட். I don't know because I love our culture. Maybe the best thing is நம்ம லாங்குவேஜில் பேசினா அது பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் லாங்குவேஜஸ் தான். இந்தியாவில் எவ்வளவோ நடிகர்கள் உச்ச நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் சக்சீட் ஆனதில்லை ஃப்ரம் நார்த் டு தமிழ்நாடு. பட் உங்களுடைய ரைஸ் இன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபினாமினல். யூ ஹவ் சீன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். எப்படி இந்த சக்ஸஸ் சாத்தியமாகுதுன்னு நினைக்கிறீங்க? See, for me, first of all, நான் ரீசெண்டாக கூட சொன்னேன், நான் ஒரு நடிகர்னு சொல்லணும், ஆக்டர் நடிகர் கரெக்ட். அரசியல்வாதி கரெக்ட்.
நான் நடிகராக ஆகிறதுக்கு நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலையா? இங்க ஆகாஷ் குளருக்கு கொடுத்த பேட்டியில் கூட ஒரு ரிலக்டன்ட் நடிகர், ரிலக்டன்ட் பொலிட்டிஷியன்ஸ். நான் ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்கும் நான் ஒரு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணேன். பட் எனக்கு ஒரு என்னென்னா, என்ன வேணும் நான் எடுத்தாலும் சரி, அதை நான் உயிர் கொடுப்பேன். அதுக்கு உயிர் வச்சுட்டு, ஈவன் இஃப் ஐ லேர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ், ஐ யூஸ் டு கோ டு மயிலாப்பூர். மார்ஷல் ஆர்ட்ஸ் மயிலாப்பூரில் கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், அந்த அஷ்டலக்ஷ்மி டெம்பிள் இருக்குது. ஐ திங்க் my teacher was Shihan Hussaini. Because I liked him when he used to do all that kind of stunts. I went to him and I said, I want to கற்றுக்கணும் இதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும்பா. எது இருந்தாலும் சார் கஷ்டப்படுவேன் சார், கற்றுக்கணும். See, even I put my life to it. It is not that யாரோ பார்ப்பாங்க, எனக்கு ஒரு பெருமை இருக்கு. இல்லை, அது என்னோட சீக்கிங், அது என்னோட வே ஆஃப் லேர்னிங், அது என்னோட ஆட்டிடியூட். பட் ஆக்டிங் அண்ட் what made you success in politics? எது நினைக்கிறீங்க? நிறைய பேர் தோத்து போயிருக்காங்க. See, for me, I understood different movements. Even சென்னையில் இருக்கிற டைமில் நான் நிறைய படித்தேன். Because for me, I used to go to United States Information Library, US Library. Consulate-la irukku, correct. Wonderful library. I used to get a lot of, and I used to go to Max Malabon. And I used to go to Alliance Francaise. Alliance Francaise. So it was in I think beside NIT. And I did my in Anna Nagarla வந்து நான் ஒரு 1 year 2 months நான் டிப்ளமோ பண்ணேன், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். So at the time I was absorbing a lot of things. So I was reading a lot on Madurai பத்தி படிச்சிட்டேன், இல்ல காமராஜ் நாடார் பத்தி படிச்சிட்டேன். And I understood the hardship of புரட்சி தலைவர் M.G. Ramachandran. And I had seen it was happening right in front of me. For me, I came from a very small town called Nellore. For me, coming to Chennai, road பெருசா இருக்கும், ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்பேன். I used to go to Higginbotham. So all these things made me to absorb a lot of bits and parts of knowledge. So for me, how one guy could become chief minister. People used to, I grew up in this, when MGR, maybe, I think by the time I came, it was the last phase of MGR. MGR unga icon, was he a role model to you? In fact, my desire was, though I didn't get time, maybe I'll do it one of these days. நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் டிப்யூட்டி சிஎம் ஆன அப்புறம் நான் வந்து I want to come to Chennai. I want to go to ஒரு சமாதி விசிட் பண்ண, புரட்சி தலைவரோட எம்ஜிஆர் சமாதி போய் அதெல்லாம் மாலைகீழ போட்டுக்கிட்டு அவர் ஒரு நமஸ்காரம் வைக்கணும். அதுதான் என்னோட உள்ளே இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் பிளானிங் இட். பட் இந்த டைமில் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்னா ஒரு 3 months அப்படியே ஆயிடுச்சு. ஷுட் பி வெரி ஹெக்டிக். மேபி மை டிசைர் வாஸ் டு கோ பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டுட் த டிஃபிகல்ட்டி ஆஃப் எம்ஜிஆர், புரட்சி தலைவர். தமிழ்நாடு அரசியல் இவ்வளோ கீனாக ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க உங்களோட. இன்ஃபேக்ட் நான் மதுரை கிட்ட மதுரை I forgot, near குற்றாலம், when விஜயகாந்த் அவர்கள் பார்ட்டி ஆரம்பிக்கிற டைமில் நான் தமிழ்நாடு தான் இருந்துட்டேன். மதுரை மாநாடு, கரெக்ட், யூ ரைட். மதுரை தானே? ஓகே. நான் எனக்கு எல்லோரும் பஸ் எல்லாம் இருந்தது அந்த டைமில். நான் பார்த்தேன் என்னன்னா, நான் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன். அவரோட பழக்கம் உண்டா விஜயகாந்தோட? நான் ஒரு வாட்டி மீட் பண்ணேன், 2014 மீட் பண்ணேன். பட் ஆல்வேஸ் வி நியூ ஹிம் கேப்டன் as someone who stands by poor people, and he used to give a lot of things. That's what we as teenagers, and we grew up with Captain. தமிழ்நாட்டில் இன்னொரு நடிகர் அரசியலுக்கு வராரு, ஒரு உச்ச நட்சத்திரம் திரு விஜய். இயல்பாக நிறைய பேர் உங்களோட பேரலல்ஸ் ட்ரா பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு கல்ட் லைக் ஃபாலோயிங் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்குது. திரு விஜயும் அந்த மாதிரி ஒரு பேஸை நம்பி வர்றார். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியனாக விஜய்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? I will tell you, but before that, I think any actor should understand. I understood before saying that. You see, it is everyone takes எல்லாரும் என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் is the role model எல்லாருக்கும். பட் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் என்ன ஜெர்னி பண்ணுவாங்களோ நம்ம எப்பவுமே உள்ள போகிறதில்ல. சடன்லி அவர் ஆக்டராக வந்திருக்காங்க பண்ணியிருக்கோம். பட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், புரட்சி தலைவர் வந்து ஹீ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அட் த டிகே. He was much before DMK, right? No, he was a DK. I'm talking about Periyar. I read that biographies. When you read another biography, இதெல்லாம் எழுதிட்டு இருக்கும். அண்ணாலாம் படிச்சிருக்கீங்களா? ஆமாம். I see.
ஸோ அவர் என்ன சொல்லுவாங்க, இது we understand what difficulties he had gone through, what kind of turbulence he had gone through. அந்த கஷ்டத்தை பார்க்காம திடீர்னு நான் வந்து ஓகே நான் ஆக்டர் ஆகிட்டேன், நான் பாப்புலர், ஓகே நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அது அப்படி நான் யோசிக்கவே இல்லை. It has to be organic. அதுக்கு உள்ள சி எம்ஜிஆர் அவர்கள் he really worked. He has a madness and love for people. அது உண்மை இருக்கணும். அவர் பிகாஸ் ஒரு தானாக ஒரு நடிகர் வந்து ஆனப்புறம் அவர் வரல, அது இருந்தது உள்ள அதுக்கு முன்னாடியே. அது எல்லாரும் பேச மாட்டான், எல்லாரும் அது ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டான். ஸோ இன் தட் வே எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் டு எமுலேட். அவர் ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ சாதாரண ஈஸியான விஷயம் இல்லை. அவர் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்களோ அது நம்ம எல்லாருக்கும் தெரியாது. ஸோ ஐ நோ பிகாஸ் ஐ ஹேட் சீன் எம்ஜிஆர் காரு, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன் ரீட் ஹிஸ் ஸ்டோரிஸ் இன் ஃப்ரண்ட் லைன். ஐ வாஸ் இன் ஸ்கூல். Oh. So front line was the very foundation for me to understand, and I was there in LTT. I was understanding LTT. So I understand a lot of people from Sri Lanka used to come to Nellore, coastal area. Oh. So in fact, sometimes my father used to, a lot of people, because of the struggle irukka time lo nariya per tada indha edathukku varuvanga. You sympathize with their cause? No, it is something like my father used to give them food for them. Oh. Because he was in services and he used to sleep a lot of சண்டை நடக்குது அங்கே இங்கே இந்த இடவுக்கு வந்து. ஸோ ஐ யூஸ் டு பிக் அப் தீஸ் ஐடியாஸ். ஸோ ஐ நோ தட் ஹவ் எம்ஜிஆர் அண்ட் ஸ்ரீமதி இந்திரா காந்தி வந்து எப்படி நடக்குது, தெலுங்கு கங்கா, இதெல்லாம் லைக் அண்ட் ஹீ செட் ஒன் திங், ஹீ இஸ் த மோஸ்ட் வெரி டீப் ரூட்டட் மேன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் விஸ்டம், புரட்சி தலைவர். And we have to learn a lot from him. Then I understood it's very difficult. I mean, in the later part when I think, so at one point of time I was thinking how to come into politics. It is not about I want to be something, I want to do something. நான் ஏதாவது ஒரு முதல் அமைச்சர் ஆகிறதுக்கு நான் வருதில்லை. It's very philosophical. நான் இன்னவா ஆர்துங்கிறது ஒன்று, இதை செய்யறதுங்கிறது இது நான் this is what we have to learn from புரட்சி தலைவர். நான் ஏதோ ஒரு பண்ணுறதுக்கு நான் வரேன், ஒரு ஆகிறதுக்கு நான் வருதில்லை. So this is the lesson I learned from MGR. So this is the advice you give to budding politicians? I don't know, I don't give advice. This is the advice I have taken from Purachi Talaivar's life. Very interesting.